ஒரு கார்டு உன் பக்கம் எடுத்துக்கோ. இந்த கார்டு உன் வெற்றிக்கு வழியை காட்டும். டெத். பயப்பட வேண்டாம். டெத் லைஃபுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கும். நான் எந்த மாதிரியான ஆளுனா என்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக யாராக இருந்தாலும் என் வழியை விட்டு தூக்கி எறிஞ்சிருவேன். நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ உன்னோட வழியை சேஞ்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக சொல்லுங்கள். வழியை மாற்றணுமா இல்லை வழியில் குறுக்க நிற்கிறவங்கள கொல்லணுமா? கௌஷிக், இன்னைக்கு நீ டீப்பா போகணும். உன் மனசுல இருக்க பிரச்சனைக்கு அங்கேதான் வழி கிடைக்கும். உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? முயற்சி பண்ணு. ஆமாப்பா, இன்னைக்கு எனக்கு 11 இயர்ஸ். அப்பா என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாரு. நான் சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப. ஆனா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லை. இந்த வெறுப்பு உனக்கு 11 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் இன்னைக்கு அவங்கள ரொம்ப காதலிக்கிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு கௌஷிக். இப்போ உனக்கு 11 வயசு இல்ல, ஆனா உன்னோட நிலைமை இப்ப அப்படித்தான் இருக்கு கௌஷிக். அர்ணவ், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்க வராதுன்னு? சாரி அம்மா. போய் தூங்கு. சாரி கௌஷிக், நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ், நான் திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணல. சாரி. அப்படின்னா உனக்கு முடிவு வேணாமா? அவங்க உன்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு? இந்த அர்ணவ் இருக்கானே, அர்ணவ் எங்க போனா இவ? அர்ணவ், அர்ணவ், அர்ணவ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கண்ணா, கௌஷிக் ரேமா எங்க இருக்காங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா, திடீர்னு அவங்கள பத்தி என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? 2 நாளா கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் வீடு பூட்டி இருக்குமா. இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா, அப்புறமா கால் பண்றேன். தாழ்பாலை உடைங்க. சின்ன குழந்தையோட செப்பலா இருக்கு. ஆமா சார், இந்த அலமாரியில குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் இருக்கு. ரசோகி, இங்க வா. இந்த பையன் பாரு. கௌஷிக் அண்ணாக்கும் ரேமானிக்கும் ஒரு பையன் இருக்கான். அர்ணவ். அர்ணவ், அர்ணவ் எங்க? ரசோகி, பேரண்ட்ஸோட பணங்கள் கிடைச்சிடுச்சு. அந்த ராஸ்கல் கண்டிப்பா குழந்தையும் விட்டுருக்க மாட்டாயா. இந்த வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. மொட்டை மாடி முழுக்க ஃபுல்லா செக் பண்ணுங்க. நீங்க இந்த ரீமா கௌஷிக் 2 பேரையும் எப்ப கடைசியா பாத்தீங்க? 20 days ஆயிடுச்சு சார். 16 மார்ச் தான் பார்த்தோம். அன்னைக்கு கௌஷிக் அண்ணா பர்த்டே. அன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க வந்திருந்தோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
சார் நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு அந்த பையனோ இல்லை அந்த பையனோட பணமோ கிடைக்கல. அதோட ஒருவேளை அந்த பையனை எதுவும் கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா சார்? என்னையா கிட்னாப் பண்ண வந்தவன் எதுக்காகியா கொலை பண்ணியிருக்கணும்? இல்லை இங்கே வேற என்னமோ ஆயிருக்கியா? சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். அந்த கௌசிக்கோடைய அம்மாவும் தங்கச்சியும் ஃபர்ஸ்ட் அர்ணவை பற்றி எதுவுமே சொல்லலையே. ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. எனக்கும் அதான் டவுட்டாக இருக்கு. சரி அதை விட முதல்ல அந்த குழந்தை எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிச்சே ஆகணும்யா. சுற்றி இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா நெய்பர்ஹுட்டையும் ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. எல்லார்ட்டையும் நல்லா விசாரிங்க, புரியுதா? ஏன்னா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சரி என்னங்க பார்த்தீங்க? சார் அன்னைக்கு நைட் இங்கே ஒரு கார் நிற்கிறத நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கார் இங்கேருந்து ஸ்பீடாக கிளம்பிருச்சு சார். சரி அந்த கார்ல யார் இருந்தாங்கன்னு நீங்க நோட் பண்ணீங்களா? இல்லை சார், நான் காரை மட்டும் தான் நோட் பண்ணேன். வண்டி நம்பரே நோட் பண்ணீங்களா? இல்லை சார், நான் கவனிக்கல. ஆனால் அது ஒயிட் கலர் கார் சார். சரி கார் என்ன மாடல்? எஸ்யூவி இல்லை எம்யூவி ஏதாவது தெரியுமா? அது ஹேட்ச்பேக் தான் சார். அந்த காரை நீங்க பார்த்தபோது என்ன டைம் இருக்கும், ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களேன் சார். ஒரு சுமார் 12 மணிக்கிட்ட இருக்கும் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. 2 days பிஃபோர்னா 6th April நைட்டு ஒரு கார் இங்கேருந்து வேகமாக போயிருக்கு. இங்கே சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமரா அண்ட் சிக்னலில் இருக்கிற கேமரா எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக எடுத்துருங்க, புரியுதா? அந்த குழந்தைய காப்பாற்றுறதுல எந்த க்ளூவையும் மிஸ் பண்ணுறக்கூடாது. என்ன பண்றீங்க? போங்க இங்க இருந்து. ஏய் வீட்ல கூட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உன்னால இந்த ஏரியால யார் முகத்தையும் பார்த்து பேச முடியல. நான் செய்யறது தப்புன்னு சொல்ல வந்தியா? அப்ப இது தப்பு இல்லையா? நீ செய்யறது சரின்னு உனக்கு தோணுதா என்ன? எது நல்லது கெட்டதுன்னு யோசிச்சிருந்தா அப்பவே செத்துருக்கணும். உங்க அப்பா வீதியில விட்டுட்டு போயிருக்கும் போதே. உனக்காகத்தான் நான் இருந்தேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் என்னதான் பண்றது? உன்னோட இந்த கேவலமான வேலைக்காக என் வாழ்க்கையை நான் விட மாட்டேன். நீ இதுக்கு மேலயும் மாறலனா அப்புறம் நான் அப்படினா அப்படி என்ன பண்ணுவ? இங்க இருந்து நான் போயிடுவேன். நீ என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றியா? உன்னை எங்க அனுப்பி வைக்கிறேன்னு பாரு. என்னாச்சு மாலதி? இப்படி நடு ரோட்ல வந்து ரோட்ல நிக்கிற? உனக்கு பயமாவே இல்லையா? நீ சொன்னல உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படினா வா, என்ன கூட்டிட்டு போயிரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? ஏய், உனக்கு என்னாச்சு? உங்க அம்மாவை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறியா என்ன? ஒருவேளை எங்க அம்மா விட்டு இப்ப வரலனா என்ன வரவே முடியாத அளவுக்கு எங்கயாவது தூரமா அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் எனக்கு டைம் இருக்கு. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா என் வாழ்க்கையே அழிஞ்சிரும். மாலதி, உனக்கு இன்னும் 18 வயசு முடியல, ஓகே? அதனால தான் எனக்கு தனியா போக பயமா இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணலனா எங்க அம்மா நினைக்கிறது நடந்துரும். அப்புறம் இங்க பாரு மாலதி, நீ உங்க அம்மாவை விட்டுட்டு வரலாம், ஆனா நான் எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர முடியாது, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் கொஞ்சம் யோசி. நேரடியா
என்ன சொல்ல வேண்டியதானே உனக்கு என்ன பிடிக்கலன்னு? அது இல்ல மாலதி, என் பேச்சு. என்ன மறந்துடு. ஏன்னா எனக்கு தெரியாது இந்த நாளுக்கு அப்புறம் நான் எந்த நிலைமையில இருக்க போறேன்னு. சார் ரேமா கௌஷிக் பையன் ஆரவ் பத்தி இது வரைக்கும் எந்த டீட்டெயிலும் தெரியல சார். என்னையா சார் அந்த பையன் எப்படிதான் காணாம போனான்னு எதுவுமே தெரியல சார். நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த கேங் கிட்ட கூட போய் பேசணும் சார், ஏதாவது கேங் ஆக்டிவ்ல இருக்கானு. ஆனா எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல சார். கௌஷிக் பிரதரை வர சொன்னனே, எங்க இருக்கான் அந்த ஆளு? வந்துட்டு இருக்கான் சார். வணக்கம் சார். சாரி ஃபார் யுவர் லாஸ்யா. ஆனா இந்த டைம்ல நீங்க டியூட்டில ஜாயின் பண்றதுன்றது சார் இந்த மாதிரி டைம்ல சும்மா உட்காந்துருந்தா இன்னும் கஷ்டமா இருக்க. நடந்ததை என்னால் மாற்ற முடியாதுல்ல சார். ஒருவேளை நான் பிஸியாகவே இருந்தேன்னா அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியும். சார் கௌஷிக் தம்பி விமல் வந்திருக்கான் சார். அந்த காரு அவன் சொன்ன மாதிரி இருக்கு. என்ன மாடல் வண்டி? அது ஹேட்ச்பேக் தான் சார். ரஸ்தோகி, அன்னைக்கு அந்த பகுதி இருக்காருல்ல, அவர்கிட்ட இந்த காரை காமிச்சு இந்த வண்டி தானே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே போ, சீக்கிரம் போ. சார் நான் கௌஷிக் அண்ணா, ரேமா அண்ணி, ஆர்னாவை அவங்களோட பர்த்டே அப்போ தான் கடைசியாக நான் பார்த்தேன். ரேமா அப்புறம் கௌஷிக் இவங்க 2 பேருக்குள்ள பர்சனல் ஏதாவது சண்டை கண்டா இருந்துச்சா? அது என்னால் கெஸ் பண்ண முடியல சார். சார் அந்த பக்கத்து வீட்டு ஆளுக்கு இந்த கார் ஃபோட்டோவை அனுப்பணும் சார். ஆனால் அவர் ஷோராக சொல்லலை. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்கள் சார். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கௌஷிக் வீட்டுக்கு ஏதாவது போனீங்களா? நான் அவரை மார்ச் 16 அப்போ தான் கடைசியாகவே பார்த்தேன். அன்னைக்கு கௌஷிக் அண்ணாவோட பர்த்டே. சரி சார், 6th ஏப்ரல் அன்னைக்கு, அதான் கௌஷிக் பர்த்டே அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு ஹேஷ்பேக் காரு அங்கேருந்து வேகமாக கிளம்பி வெளியில் போனதை பார்த்துருக்காரு. ஒருவேளை அவங்க தப்பாக பார்த்துருக்கலாம் சார், இல்லைனா என்னோட கார் மாதிரியும் வேற ஏதாவது பார்த்துருக்கலாம். ஏன்னா நான் 5th ஏப்ரல் அப்போ கர்னூலில் இருந்தேன் சார். அங்கே எங்கே இருந்தீங்க சார்? அங்கே எனக்கு ஒரு ஹேண்ட் லூஃப் ஃபேக்ட்ரி இருக்கு. ஒரு ஆர்டருக்காக நான் அங்கே ஸ்டக் ஆகிட்டேன். அதனால ஏப்ரல் 5th ராத்திரி முழுக்க நான் ஃபேக்ட்ரியில் தான் இருந்தேன் சார். ஒரு ப்ரைஸ். என்னது? சாரி, பேர் கேட்கலாம் தான் நினச்சேன், ஆனால் ப்ரைஸ்னு வந்துருச்சு. சரி, பேரோட சேர்த்து உன்னுடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறியா? ப்ரூட்டல் மர்டர் இது. இன்னும் அந்த சின்ன பையனே எங்க இருக்கான்னு தெரியலையே. கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு மயிரும் தெரியல. முக்கியமா இந்த கேஸ் ஏப்ரல் மாசம் அந்த குறிப்பிட்ட டேட்ல தான் நடந்திருக்கு. உனக்கு என்ன தோணுது, விமல் அன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்திருப்பானா? சார் அவன் ஃபேக்ட்ரி ஒர்க்னு கதை சொல்கிறான். இது அவனோட வேலையை கூட இருக்கலாம் சார். சார் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. என்னையா? அந்த அர்ணவ் கௌஷிக்குடைய சொந்த பையன் இல்லை. அப்படின்னா சார் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கௌஷிக்கும் ரீமாவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் ஆரவுக்கு 10 வயசு ஆகுது. மயிரா போச்சு. அம்மா நீங்க என்ன நம்பலாம், ஆனா என்னால நம்ப முடியாதுமா. வாவ் தங்கச்சி வாவ், எவ்வளோ நல்லா பிளான் போட்டுட்டு இருக்க. அம்மாவே எனக்கு எதிரியாக்கலான்னு பாக்குறியா? உண்மை வெளியில வரதான் போகுது, பாத்துக்கிட்டே இரு. போலீஸ் எப்ப வேணா வந்து உன்னை பிடிப்பாங்க. அப்புறம் உனக்கு இதுவும் தெரிஞ்சிடும், நீ தான் மர்டர் பண்ணி என்ன மாதிரியே காரை கிரிமினலுக்கும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு. அப்படின்னா நீ இதை ப்ரூவ் பண்ற வேலையில தான் இறங்கிருக்கியா? நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தானே நான் அதை கேட்டுட்டு வாய் முடிக்கிட்டே இருப்பேனா? அம்மாவுக்கும் நல்லா தெரியும் நீ கௌஷிகை எப்படி எல்லாருக்கும் முன்னாடியே அடிச்சேன்னு. அம்மா இந்த சொத்தை எழுதினது அப்பா இல்ல, இது எல்லாமே போய். அவங்க லாயர் இதைத்தான் வந்து கொடுத்தாரு. இதுல விம்லந்த் அப்புறம் கௌஷிக் சொத்துல பாதி பாதி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் உங்க அப்பா என் பேர்ல
30 லட்சம் ரூபாய் எஃப்டி போட்டிருக்காரு. அந்த பணத்தை வச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்றேன். இல்ல வேணாம். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு சொத்துல பங்கு தான் வேணும். கோர்ட்ல ப்ராப்பர்ட்டியை அவங்க 2 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு எஃப்டியே கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு என்ன கொடுத்தாங்க? எதுவும் இல்ல. இந்த உயில நான் ஒத்துக்க மாட்டேமா. இது என்னை ஏமாத்துறதுக்காக 2 அண்ணனும் சேர்ந்து செஞ்ச பிளான். போதும், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லா தப்பையும் பண்ணது நீங்க தான் அண்ணா. ஒருவேளை எனக்கு சொத்துல பங்கு வரலன்னு வச்சுக்கோங்க. மா புரியுதா உங்களுக்கு? கௌஷிகா நான் மேல, நான் ஜெயிலுக்குள்ள. இவன் நல்லா பிளான் போட்டிருக்கா. அப்படின்னா அதை ப்ரூஃப் பண்ணுங்க. உங்களால எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? உங்க காரை தான் அங்க பாத்துட்டாங்களே, அதுதான் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட். கண்டிப்பா உங்களை பிடிப்பாங்க. அப்படியா? ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என் கையாலே உன்னை நான் அப்படியே கொண்டு 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கௌஷிகோட கருமாதி கூட இன்னும் முடியல. ஆனா நீங்க கோவத்துல 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. கால் பண்ண வேணாம்னு சொன்னல, எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க? நீ டெல்லியில தானே இருக்க, நான் இப்பவே வரேன். நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்ல. ஏன்? உனக்கு வேற யாராவது கிடைச்சிட்டாங்களா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, சரியா? மாலதி, நான் உன்னை என் சொந்தம்னு நினைச்சிட்டேன். இப்பவே நான் டெல்லிக்கு வரேன். நீ வர முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சா கூட கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு தான் வரப்போறேன் மாலதி. தேவையில்லாம பேசாத அசோக். திரும்பவும் எப்போ எனக்கு கால் பண்ணாத. மாலதி, அர்ணவ் கௌஷிகோட சொந்த மகன் இல்ல. இந்த விஷயத்தை ஏன் எங்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அன்னைக்கு அண்ணா அண்ணியோட பொணத்தை பார்த்ததும் அந்த கவலையில இதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம். பாயல், உனக்கு ஒன்று தோணலையா? அர்ணவோட அப்பாவே இது எல்லாத்தையும் பண்ணிருக்கலான்னு? ஆமா அண்ணா, அப்படி கூட இருக்கலாம். அந்த பையனோட அப்பா யாருமா? பராக்னு ஒருத்தர் சார். அவங்க ரீமா அண்ணியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். 2 இயர்ஸ் பேக் ரீமா அண்ணி பராக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு கௌஷிக் அண்ணாவை கல்யாணம் பண்ணாங்க. அவரு ரொம்ப கோவமா இருந்தாரு. ஏன்னா அர்ணவ் கஸ்டடி ரீமா அண்ணி கொடுத்ததுனால. பராக், எனக்கு இப்ப 2வது கல்யாணம் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் எதுக்கா இங்க வர? இங்க இருந்து கிளம்பு. போறேன், ஆனா அர்ணவை என் கூட கூட்டிட்டு போறேன். பராக், பராக், அர்ணவ், நான் அர்ணவை கூட்டிட்டு போக தான் வந்தேன். எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட தான் சொல்றேன், வெளிய போ. அர்ணவை கூட்டிட்டு போக வந்தேன்னு சொன்னல. அர்ணவ், போ. அதுக்கப்புறமா ரீமா அண்ணி கோர்ட்ல இருந்து ஸ்டேயிங் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பராக் ரீமா அண்ணிக்கிட்டயும் அண்ணன்கிட்டயும் வரதில்ல. அவன் வேணும்னே நான் யூஸ் பண்ற கார் மாதிரி அவனும் யூஸ் பண்ணிருக்கான். இவன் என் மேல கோச்சுக்கணும்ட்டு. அப்படின்னா அவனுக்கு உங்க கதை நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பிரச்சனை வரணும் இல்லையா? அதனால தான் இப்படி பண்ணிருக்கான். கௌஷிக் கூட உங்களுக்கு என்னங்க சண்டை? அது ஒன்றும் சண்டை இல்லை சார். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவ்வளோதான். அப்புறம் சொந்த அண்ணனை போய் யாராச்சும் இப்படி கொள்ளுவாங்களா என்ன? அந்த இடத்துக்கு போய் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு பால் அங்க ஊத்திட்டு வா. இனிமே அவ எப்பவுமே உன் கண்ணு முன்னாடி வரமாட்டா. என்ன மன்னிச்சிரு. சாரி சார், இங்கே எதுவும் கிடைக்கல. சார், என் பையன் அர்ணவ் எங்கே சார் இருக்கான்? ஏன் உங்களுக்கே தெரியாதா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? அட, என் மேலே கோர்ட் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் இருக்கு. அதனால நான் ரீமா கிட்டேயும் போகல, என் பையன் ஆரவ் கிட்டேயும் போகல. உங்க பையன் உங்க கூட இல்லைன்னு நீங்க ரொம்பவே கவலையில இருந்திருக்கிறீங்க. சோ அதுக்காக ரிவெஞ்ச் எடுத்துட்டீங்க இல்லையா? நான் என் பையன் மேலே பாசமாக இருக்கேன்.
நான் ஒன்றும் அந்த ரீமா மாதிரி கேவலமானவன் கிடையாது. அவளை மாதிரி வெக்கமே இல்லாம திரியறவனும் நான் கிடையாது. ஓகே சார், ரீமா என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்களேன். சார், அந்த ரீமா இருக்காளே, அவ நல்ல கேரக்டரே கிடையாது சார். அவளுக்கு நிறைய ஆண்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கு. இந்த கௌஷிக் அவங்கள ஒருத்தன் தான். இந்த கௌஷிக்கு அவன் நிறைய வேலைகளை கத்து கொடுத்தா. அப்ப காதல விழுந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சார், இவன் பேச்சு நம்ம முழுசா நம்ப கூடாது. அதை பத்தி யோசிக்கணும். கௌஷிக் மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவங்களுக்கு பையன் இருக்கான்னு தெரிஞ்சு கூட அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். ரீமா ரூம்ல நிறைய மேட்டர் கிடைச்சதியா? அதாவது இந்த மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா, கார்ட்ஸை வச்சு. ஏன்னா இந்த ஹிப்னடைஸ் பண்றதுல இந்த லேடி பெரிய ஆளாமே. விசாரிச்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. சரி, அந்த லேடியை பத்தின இன்னும் ஏதாவது க்ளூ தெரிய வந்துச்சாயா? தெரிஞ்சது சார். இது பிரகார் அப்புறம் அவனுடைய நம்பர் ரீமா சிவிஆர்ல கிடைச்சது. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க லேட் நைட்ல. சார், நான் ரீமா கிட்ட கன்சல்ட் பண்ண போனேன். அதனால அதிகமாக பேச வேண்டியதாக இருந்தது. எதை பத்தி கன்சல்ட் பண்ணீங்க நீங்க? இந்த கார்டு உன் வெற்றிக்கு வழியை காட்டும். டெத் ஆக்சுவலாக சார், எனக்கு எப்போவுமே கெட்ட கனவு வரும் சார். அப்புறம் ரீமா என்னை ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எப்போ கெட்ட கனவு வந்தாலும் அவங்க என்னை உடனே கால் பண்ண சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு அவங்க தான் சார் எனக்கு சொன்னாங்க. அப்படின்னா ரீமா அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்த அன்னை கூட உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சாயா? ஏன்னா ரீமாக்கு உன்னுடைய தான் லாஸ்ட் காலாக இருந்திருக்கு. ஆமாம் சார், நான் தான் கால் பண்ணேன். அவங்க ரொம்ப பாசிட்டிவான லேடி. ஆனால் சார், அவங்களுக்கு இப்படி நடந்ததை என்னால் நம்பவே முடியல சார். அதுக்கு மேலே குழப்பறாங்க. வா போலாம். சொல்லியா சார், கோவிக்புரி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கௌஷிக் ஒரு சர்வெண்ட்டுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கான் சார். யார் அது? மால்தியா சார். ஃபைல் ரெக்கார்ட் படி இந்த மர்டர் நடக்கிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாலத்திங்கிற பொண்ணு அவங்க வீட்டில் வேலைக்கார பொண்ணா வேலை பார்த்துருக்கா. சரி, நீ அந்த பொண்ணோட போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பியா? அனுப்புறேன் சார். சார், நாங்க பிஸியா இருக்கிறதுனால எங்களால அடிக்கடி இங்க போக முடியாது. ஆனா லாஸ்ட் டைம் நாங்க கௌஷிக் பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். ஆனா அப்போ அங்க மேட் எதுவும் இல்லைல்ல? ஆனா கௌஷிகான பர்த்டேக்கு அப்புறமா நான் ரேமா அண்ணியை பார்க்க போயிருந்தேன். அப்ப நான் ஒரு மெய்டை பார்த்தேன். அப்புறம் என்ன விஷயம் சொல்லு. இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ண போ. ஆமா, அந்த பொண்ணு யாரு? புது வேலைக்காரி வச்சிருக்கேன், அர்ணவை பாத்துக்கிறதுக்காக. இந்த பொண்ணா? ஆமா சார். சார், கோவால்புரியில் மாலத்தின்னு கொடுத்த ஒரு நம்பர் அந்த நாள் இருந்தே ஆஃப்ல இருக்கு. அதுவும் மர்டர் ஆனதுல இருந்து. அந்த பொண்ணும் ஒருவேளை இவங்க கூட இருந்து போனை ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாலோ? சார், மாலத்தியோட நேட்டிவ் அட்ரஸ் குவாடி. நாங்க போய் பார்க்குறேன். என் பொண்ணு எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்பனா உங்க பொண்ணு எங்க இருக்கா சொல்லுங்க. கௌஷிக் அப்புறம் உங்களோட வைஃப் ரீமா மர்டர் நடந்திருக்கு. ஒருவேளை உங்களோட பொண்ணு மாலத்தை நீங்க காப்பாத்த. இல்ல சார், மாலதி எந்த வீட்லயும் வேலை பார்க்கல சார். அவ வேற வேலை தான் பாக்குறா. என்ன பண்ணிட்டு இருக்கா? அது அவங்க மாமாவுக்கு தான் தெரியும். அவன் தான் ஏதோ வேலையில சேர்த்திருக்கான். 3 நாளைக்கு முன்னாடி அவன் தான் இங்க இருந்து கூட்டிட்டு போனா. அந்த மாமா யாரு? கோவிந்த். டெல்லியில பஜன்பூர்ல இருக்கிறான் சார். இங்க அவனோட அட்ரஸையும் நம்பரையும் கொடுங்க. சரி சார், நான் மாலத்தியை எங்க வெயிட்டர் வேலை பார்க்குறேனோ அங்கேயே தான் அவளையுமே சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் அவங்க எங்க வேலை பார்த்தாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாலத்தி எங்க வேலை பார்த்தான்னு சொல்லு. சார், நீங்க என்ன நம்புங்க, மாலத்தி எங்க போனாலாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு அந்த வேலை பிடிக்கலன்ற பேர்ல அவ அதை விட்டுட்டு போயிட்டா சார். நான் கால் பண்ணி கூட அவ எடுக்கவே இல்லை சார். அங்க அவங்க அம்மா மாலத்தியை காப்பாத்த உன்கிட்ட அனுப்பி வச்சாங்க. இங்க நீ மாலத்தியை காப்பாத்த வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, மாலத்தி ரீமா கௌஷிக்கோட கேஸை சஸ்பெக்ட். நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கணும்னு நினைச்சேன்னா சரியான அடி வாங்குவேன். சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். நான் எதுவுமே மறைக்கவே இல்லை. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் மாலதி இந்த தப்பை பண்ணியிருப்பானு நம்பல சார். அவ எங்கேயாச்சும் மாட்டியிருக்கான்னு எனக்கு தோணுது சார். சார், அந்த பிரகாஷ் டீடைல்ஸ் ஃபுல்லாக வெளியில் எடுத்தா ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சது சார். அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கான், ஜெய்தேவ் சிங். அவனை 10 நாளாக காணோம். அவனை கேட்டால் இவன் காணாமல் போனதுக்கு அந்த பிரகார் தான் காரணம்னு சொல்கிறான். ஏன்னா இந்த பிஸ்னஸில் இவங்க 2 பேருக்கும் சண்டை. சரியா, இந்த ஆளுக்கும் நம்ம கேஸுக்கும் என்னையா சம்பந்தம்? யாருக்கு சார் தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரகார், ரீமா ஃபர்ஸ்ட் புருஷன் பராக் சந்தா, அப்புறம் அந்த கௌஷிக் தம்பி எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்கான் சார்.
நீங்க தான் குழந்தைய மறைச்சு வச்சிருக்கீங்களா சார்? என்ன பாக்குறீங்க? வா சார். சார் வா சார். நட சார். ஆளே மூஞ்சி பாரு. போ. குழந்தைய கூட்டு வாங்கம்மா. உன் பையன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாதுன்னு சொன்னியா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க சார். பாருங்க, நான் எதுவும் பண்ணல சார். அப்படியா? மர்டர் நடந்த அன்னைக்கு நீ கௌஷிக் வீட்டுக்கு போனது உண்மை தானே? சொல்லியா? ஆமா சார், போனேன். ஆனா நான் யாரையும் மர்டர் பண்றதுக்காக அங்க போகல. நான் என் பையன் அருணாவுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தான் அங்க போனேன். எனக்கு அன்னைக்கு நைட்டு திடீர்னு கௌஷிக்கோட லேண்ட்லைன்ல இருந்து ஒரு கால் வந்தது. அதுல எனக்கு அருணாவுடைய அழுக சத்தம் கேட்டது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் அதுக்காக தான் போனேன். அர்ணவ் அர்ணவ் அழாதப்பா, நான் வந்துட்டேன். யோ நிறுத்தியா, கதை ரொம்ப நல்லா இருக்கு. கதை இல்ல சார், உண்மை. நான் சொல்றதெல்லாம் உண்மை. சரியா மயிர போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? உங்களுக்கா? நீங்க புரிஞ்சுப்பீங்களா? அப்ப மட்டும் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்னா அப்புறம் அந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு பழிய ஏன் மேல தூக்கி போட்டிருப்பீங்க. அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ்ல எதுக்காகவே உன் பையனை மறைச்சு வச்சிருக்க? சார், அர்ணவ் ஷாக்கிங்ல இருக்கான். அன்னில இருந்து இப்ப வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால தான் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன். வாடா கண்ணா, இங்க வா 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 வா. கண்ணா இங்க பாரு, அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னு ஃபுல்லா சொல்றியா? சார், அந்த பராக் தான் அந்த பையனை பயம்படுத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். குழந்தையெல்லாம் கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ண முடியாதியா? முதல்ல குட்டி பையனுக்கு கவுன்சிலிங் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சார், அந்த பிரகார கவனிக்கிற நம்மால் என்ன சொல்றான்னா, அந்த பிரகார் டெய்லி காஞ்சா பக்கத்தில் இருக்கிற காட்டில் டெய்லி வினோதமாக ஏதோ பூஜை பண்ணுறானா. பூஜையா? சார், அது காட்டுக்கு போய் சொம்புல பால் ஊத்துறானா சார். யாருக்கு சார் பால் ஊத்துறீங்க? அது வந்து சார், ராத்திரி எனக்கு கெட்ட கனவு வருதில்ல, ரீமா இந்த ரெமெடியை பண்ண சொன்னாங்க சார். அப்படியா? ஜெய்தேவ் சிங் உன்னுடைய பிசினஸ் பார்ட்னர். போனை கடைசியா இங்கே தான் ஆஃப் ஆயிருக்கு. எங்கடா ஓடி போடா, தூக்கின் போய் உள்ள வைங்க. பாடா சார், நான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரை கொன்னேன்ற விஷயத்த ஒத்துக்கிறேன் சார். ஆனால் இது எல்லாத்தையும் நான் ரீமா சொல்லி தான் சார் செஞ்சேன். டெத் வாழ்க்கைக்கு புது வழியை காட்டும். நீ உன்னோட வழியை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ கொல்ல சொல்லி ரீமா சொன்னாளா? சார், அவங்க சொன்னது டெத், அதாவது புது வழி. நான் ஜெய்தேவை பின்னுக்கு தள்ளி நான் முன்னாடி போகணும்னு. ஜெய்தேவ் கூட பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட 15% கேட்டான். அதனால தான் சார் அவனை கொன்று புதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா நீ ரீமா கிட்ட அவனை கொன்னுட்டேன்னு போய் சொன்ன இல்லையா? ஒருவேளை ரீமா போலீஸ்கிட்ட சொன்னா என்ன பண்ணுறதுன்னு அவளையும் போட்டு தள்ளிட்ட. சரியா? சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இது எல்லாமே எனக்கு ரீமா தான் சார் சொன்னா. அந்த ஆத்மாலேருந்து என்னை காப்பாற்றுற ரெமடியும் ரீமா தான் சொன்னா. இந்த டாக் சொல்றது உண்மையா இருந்தா ரீமா இவனை ஒரு மர்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ரீமாவோட ப்ரெடிக்ஷன் படி நீ உன் பார்ட்னரை கொன்னுட்டனா நீ பிசினஸ்ல வளரலாம்னு சொல்லிருக்கா. உங்களுக்கு வேற கிளையண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அவங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல. அவங்க தான் கௌஷிக்கும் ரீமாவையும் மர்டர். யூ ஆர் ரைட். சரி, ஒன்னு பண்ணுங்க. ரீமாவோட ஒவ்வொரு கிளையண்ட் எல்லாரையும் தூக்கிடுங்க. சார், அந்த மகாத்திக்கு விவாதத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அசோக். அவனுக்கு அந்த மாலத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? நான் தெரிஞ்சுட்டு வரேன் சார். அவன் விக்காடியில் இல்லை. அவன் எப்போவோ டெல்லிக்கு வந்துட்டானா சார். சார், ஃபரிதாபாத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு சார். அது ஒரு ஷாக்கிங் அப்டேட் சார். சார், டெல்லி ஃபரிதாபாத்தில் எங்களுக்கு 10th ஏப்ரல் அன்றைக்கி ஒரு பாடி கிடச்சிது. பேரை தெரிஞ்சுக்க நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போ நீங்கள் மாலத்திங்கிற ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதை நாங்கள் பார்த்தோம். அது இந்த டெட் பாடியோட மேட்ச் ஆச்சு சார். மாலத்தியை மர்டர் பண்ணியிருக்காங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி மர்டர் 9th ஏப்ரல் நடந்திருக்கு.
அப்படின்னா கௌஷிக் ரீமாவோட மர்டர் நடந்து 4 டேஸ்க்கு அப்புறமா இது. சார் இந்த பொண்ணை ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. இவங்களை நிறைய இடத்துல சுட்டிருக்காங்க, ரொம்ப அடிச்சிருக்காங்க. அப்புறம் கேங் ரேப் கூட பண்ணிருக்கு. மாலத்தியோடைய ப்ரைவேட் பார்ட்டில் காயின் நோட்ஸ் கிடைச்சிது சார். வெறி பிடிச்ச எப்படியா பசங்க, இவனுங்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதியா? சார் மாலத்திக்கு இந்த மாதிரி எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அவளோட அம்மாவும் மாமாவும் தான் சார். அவங்க 2 பேரையும் நாங்கள் பார்த்துக்குறோம். மாலத்தை பார்க்க நீ கூட டெல்லிக்கு வருவல்ல? ஆமாம் சார், நான் அவளை பார்க்கறதுக்காக டெல்லி வந்துட்டு போவேன். ஆனால் அவளுக்கு என்னை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை சார். வரவேணான்னு சொன்னல, நீ என்னை விட்டு தள்ளி போ. நீ எதுக்காக இங்க வந்த? நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். நான் உன்கிட்ட வந்தப்போ நீ என்ன வேணான்னு தானே சொன்ன. மாலத்தி நில்லு, உனக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிடுச்சு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என் கூட வந்துரு. விடு, கைய விடு. மாலத்தி நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு என் கூட வந்துரு. மாலத்தி கைய விடுன்னு சொல்றேல, விடு கைய. நீ யாரா? நீ முதல்ல போடா இங்க இருந்து. அவன் எது பண்ணாத, விடு அவனை. சும்மா இரு. இன்னொரு தடவை கண்ணுல பட்ட அவளுக்கு டெல்லியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். யாரவன்? அதை பத்தி எனக்கு தெரியாது சார். கண்ணா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கிள் கிட்ட தைரியமா சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. அதுக்கப்புறம் நான் என் அப்பாவுக்கு கால் பண்ணிட்டேன். அப்போ சரி கண்ணா, அதை விட்டுரு. இந்த விஷயம்லாம் நடந்தபோது அந்த வேலைக்காரி மாலதி இருக்காங்கல்ல, அவங்க எங்கப்பா இருந்தாங்க? நான் அவங்கள எங்கேயுமே பார்க்கல. இந்த ஆளுங்களை பார்த்திருக்கியா நீ? இங்க பாரு, இவங்க 2 பேர்ல யார் அங்க இருந்தது? எனக்கு ஞாபகம் இல்ல. மாலத்தியோட பாய் ஃப்ரெண்டோட ஸ்கெட்ச் கிடைச்சது. அசோக் மாலத்தியோட இந்த பையனை தான் பார்த்துருக்கான். கண்ணா, இந்த ஆள் அங்க பாத்தியா? இல்ல, நான் இவரை அங்க பார்க்கவே இல்ல. ஆனா இவரு சொல்லு. தேவ் அங்கிள், எங்க அப்பாவோட டிரைவர். அப்புறம் சார், நிறைய நடந்துச்சு. இப்போ கரெக்டாக சொல்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் தானே சார் பண்ணீங்க? சார் நான் எதுவும் பண்ணலை சார். நான் வெறும் அந்த தேவ்கிட்ட சொல்லி மாலதிக்கு ரேமா வீட்டில் வேலை வாங்கி தந்தேன் சார். ஓ, சார் தான் அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்து விட்டீங்களா? எதுக்கு சார்? சார் நான் அப்பப்போ ஒரு பாருக்கு போவேன். இந்த மாலதி அங்கே வேலை பார்த்தா சார். நான் ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு மூலமாக கோர்ட்டில் இருந்து நான் என் பையனுடைய கஸ்டடி ரீமாக்கிட்ட இருந்து வாங்கணும்னு பார்த்தேன். மேலே சார், தேவுக்கு ரீமாவையும் தெரியும். ரீமா வேலைக்காரி வேணும்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தா. அதுக்கு தான் நான் தேவ்கிட்ட சொல்லி மாலத்தியை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வேலையில் சேர்த்து விட்டேன். மாலத்தி அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் தேவ்கிட்ட சொல்லுவா, தேவ் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவான். நான் அதை மட்டும்தான் சார் பண்ணேன். எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது சார். எதுக்கு இப்படி நடந்துச்சு, யார் பண்ணா எதுவும் தெரியாது. தேவ் எங்கடா? ரொம்ப நாளாக காணோம் சார். டெல்லியில் இருக்கிற அவனுடைய வீட்லேயும் இல்லை சார். அவன் எந்த ஊருக்காரையா? அவன் ஜார்க்கண்ட் சார். சரி, அந்த ஊர் அட்ரஸ் எழுதி கொடு. இதோ எழுதி தரேன் சார். எழுதி. சார், என் பையன் எதுவும் பண்ணல. உங்க பையன் எங்கம்மா, அதை மட்டும் சொல்லுங்கம்மா. அது அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. அவன் ஊருக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. சொல்லியா? தேவ் அவன் 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சது சார். அவங்க 3 பேரும் ஜார்க்கண்ட் ஆளு தான். அதில் ஒருத்தர் ரிங்கு சார். அவன் ஹிஸ்ட்ரி ரொம்ப கேவலமாக இருக்கு. என்னையா? ஆமாம் சார். சார் நான் 3 பேர் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். அனுப்பு. கமலேஷ், தேவ் வீட்டுக்கு போனப்போ அவன் காணாமல் போன மாதிரி ரிங்கு அவன் ஃப்ரெண்ட்ஸு யாருமே அங்கே இல்லையே. கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். சரி, இந்த தேவ் அவன் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போகவே இல்லை. சரி, அவங்க ஃபேமிலியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கியா? நான் அந்த தேவோட அம்மாவை பார்த்துக்கிறேன், நீ அந்த ரிங்குவோட அம்மாவை பார்த்துக்கோ. மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே சார்.
பின்னாடி 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 போங்க போங்க. சொல்லு, உன் ஃப்ரெண்ட் தேவ் முன்னா கோபி எங்க? சொல்றா. கமலேஷ், ஒருத்த மூஞ்சியும் பாத்தியா? களை தாண்டவம் ஆடுது. வாய்த்தரங்கடா. மாலதி என்னை ரொம்ப நம்புனா. என்ன அவ காதலிச்சா. நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? மாலதி, என்னாலையும் வெயிட் பண்ண முடியல. ஆனால் என்கிட்ட பணமும் இல்லை, இருக்கிறதுக்கு வீடும் இல்லை. ஆனால் நீ நினச்சின்னா நம்ம ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியும். எப்படி? அந்த ரீமா மேடம் அப்புறம் அந்த கௌஷிக் ரொம்ப பணக்காரவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீமா மேடம் ஜோசியம் சொல்கிறேன்னு பணம் சம்பாரிச்சுட்டே இருக்காங்க. அதை நம்ம எடுத்துருவோம் மாலதி. என்ன பேசுற தேவ் நீ? இங்கே பாரு, சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணால் லாபமே இருக்காது. அப்புறம் அது மட்டும் இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. உங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா? இங்கே பாரு மாலதி, உன்னோட சின்ன முயற்சியால் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. மாலதி நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான். நாங்கள் திருடினதுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே விட்டுட்டா நாங்கள் மாட்டிக்குவோம். அதனால நான் ரிங்குவை கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். கமலேஷ், ரஸ்தோகி, இரும்பு ராடு மேல உட்கார வைங்க. இவன் கத்துறது என் கேபின்ல கேட்கணும்.